துர்ச்செய்தி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு துர்ச்செய்தி என்பது அவர்களை அழித்து போடுகிற விஷயம் அல்ல. சோர்ந்து போகிறதுக்கு இப்படியெல்லாம் நிறைய பேசுவாங்க. நாங்கள் வியாதியாக இருக்கும்போது கூட என்னுடைய மனைவியை பார்த்து என்னை பார்த்து பேசின வார்த்தைகள், உடன் கூட பழகின பாஸ்டர்ஸுக்கு பேசின வார்த்தைகள் ஏராளம். அப்போத்தான் முடிவெடுத்தேன், நல்ல நாட்களிலே நம்மோடு ஒருவர் சிரித்து பேசுவதை விட துயரமான நேரங்களிலே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை உடையவர்களே தேவனுடைய பிள்ளைகள். நாம் நெருக்கப்படுகையில் சந்தோஷப்படுகிறவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. நான் நெருக்கப்படும் போது எனக்கு எவன் ஒருவன் ஆறுதலாகவும் ஊன்றுகோலாகவும் நிற்கிறானோ அவன் தான் தேவன் பிள்ளை. அப்போ முடிவெடுத்தேன், தூக்கி எறிஞ்ச அந்த உறவுகள் எதுவும் நமக்கு வேண்டாம். மாயையான பொய்யான தந்திரமான நயவசனிப்புள்ள அந்த உறவுகள், அந்த மாயை எதுவும் நம்மகிட்ட வேண்டாம். உண்மையாய் நேர்மையாய் தேவனுக்கு பயந்த அந்த உறவுகள் மட்டும் நம்ம கூட இருக்கட்டும்னு ஒரு முடிவெடுத்து தான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சேன். ஸ்தோத்திரம். சீக்கிரமாக அழிஞ்சு போவான்னு அவங்க நினச்சாங்க. சீக்கிரமாக தேவன் என்னை வாழ வச்சிருக்கிறார், எங்களை வாழ வச்சிருக்கிறார். தேவன் வெட்கப்படுத்துகிறதுக்காக நம்மளை அழைக்கவே இல்லையே. நம்மளை அழைச்சிட்டாருன்னா நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் நிறைவேற போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.